சூப்பரான டேஸ்டான கோதுமை தோசை செய்யலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதையும் மாவில் கொட்டி தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக வேணாம். தவா வச்சு தவா காஞ்சதும் எண்ணெய் தடவி தோசை மாவு ஊற்றி மேலே எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் விட்டால் தீஞ்சிடும், அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து சேவக்க வச்சு எடுத்தால் சூப்பரான டேஸ்டான கோதுமை தோசை ரெடி. அப்படியே மாவு கரைச்சி ஊற்றுறத விட இப்படி தாளித்து கொட்டி ஊற்றுதா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் சட்னி வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.